ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, இன்றைக்கு மறுபடி நாம் போரெல்லாம் நிறைவு பெற்றுட்டது அப்படின்ட்டு எண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கு மறுபடி போர் ஆரம்பிக்க போகிற ஒரு பெரும் மோசமான ஒரு சூழல் இருக்கிறது மட்டும் இல்லை. அல் ஜசீரா இன்றைக்கு திங்கட்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க கப்பல் ஒன்று உளவு, அதாவது ஈரானுடைய எண்ணெய் கப்பல்களை தாக்கி பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவுடைய கப்பல்களை கொண்டு நிறுத்தி போரை ஆரம்பிக்க போகிறார்கள் என்பதை நாம் எல்லோருக்கும் தெரியுதான். ஆனால் இப்பொழுது அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்கிறது. போருக்கு அவர்கள் தூபம் போடுகிறார்கள். இன்றைக்கி நம்ம இப்போ பேசக்கூடிய திங்கட்கிழமை பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடப்பதற்கான எல்லா வேலைகளும் நடந்து வருவதாக சொல்லியிருந்தோம். பாகிஸ்தானுக்கு துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வரமாட்டார், அதற்கு பதிலாக ஸ்டீவ் விட்காஃப், ஜெரே குஷ்னர் போன்றவர்கள் வருகிறார்கள், கூப்பர் வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது குறித்தான உறுதியான தகவல்கள் நமக்கு இல்லை. ஏனென்றால் நாளை செவ்வாய்க்கிழமை மாலையோடு இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வருது. சரி, இப்போ இந்த தாக்குதலுக்கு இனி பதிலளிக்க போவார்கள். அப்படி என்றால் போர் நாளை நிச்சயமாக ஆரம்பிக்க போகிறது. இந்த போருக்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் எப்போதுமே நாங்கள் தாக்குவோம். ஆனால் ஈரானை பொறுத்தவரை அந்த ரெண்டு கண்டிஷனில் எந்த சமாதானம் இல்லை. ஒன்று, என்ட்ரி செய்யப்பட்டதை நான் தரமாட்டேன். ஒன்று. இரண்டாவது, ஈரானை பொறுத்தவரை மிக முக்கியமாக சொல்வது, மற்ற பிரச்சனைகளை விட என்ட்ரி செய்வதை, அணு ஆயுதத்தினுடைய துகள்களையும் தரமாட்டேன். ஹெர்மூஸ் நாங்கள் விட போகிறதே இல்லை. இந்த ரெண்டு பிரச்சனையும் தீர்ப்பது பெரும் பிரச்சனை. மற்றபடி பணம் கொடுப்பது இதெல்லாம் ஓரளவுக்கு பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனைகளை அவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள்? இப்போ அமெரிக்காவினுடைய இதுகளை எதிர்கொள்வதற்கு ஈரானுடைய டக்காவரன் இ பரியாயி என்ற பெர்ஷியன் நேமலான ஒரு மெரைன் படை ரொம்ப தெளிவாக, பெர்ஷியன் மொழியில் டக்காவரன் இ பரியாயி என்று சொன்னால் மெரைன் படை அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஹெர்மூஸ் ஜலசந்தி கடலில் இறங்கியதால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப நடுக்கமுற்றிருக்கிறார், பதட்டத்தில் இருக்கிறார். இந்த படைகள் கடலில் இருந்து தரையில் வாகனங்களைப் போல் பயணிக்கும் ஆற்றலை முழுமையாக பெறுகிறது. ஈரானுடைய இந்த படைகள் அந்த விரைவு படகுகளில் 115 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் நவீன ஏவுகணைகள், துப்பாக்கிகள், லேசர் ஒளி வீசும் நவீன வடிவமைப்பு மற்றும் மிசைல் தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது. இந்த டக்காவரன் படைகள் கடல் படைகள், மெரிடைம் பவுண்டரின்னு சொல்லக்கூடிய விசேட டக்காவரன் படைகள் கடல் படை. இது மணல் மற்றும் கடலில் அணிவகுப்பது நிற்பது மிகப்பெரிய அளவில் உளவியல் ரீதியாகவே அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே பெரிய ட்ரம்பிளிங், அதாவது ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் தெளிவாக முடிவு செய்து தான் இந்த போரில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பதட்டம் உலகின பல நாடுகளில் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. ஈரானுடைய இந்த போரில் அர்தஷ் கடற்படை அப்படின்னா ஒரு படை இருக்குங்க. இது மரபு வழிப்படை. தட் மீன்ஸ் கன்வென்ஷனல் வார்ஃபர் மெரிடைம் சிஸ்டம் பெட்டாலியன். இது எப்படி ஈரானுக்கு இது எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கானா, இட் இஸ் எ ஹிட் அண்ட் ரன், த குயிக் ரெஸ்பான்ஸ் மெரிடைம் யூனிட் என்று சொல்கிறார்கள். குயிக் ரெஸ்பான்ஸ் மெரிடைம் யூனிட். இட் ஹேஸ் அ மல்டி டைமென்ஷன் அட்டாக் த ஃபோர்ஸஸ் டு பி ஃபுல் ப்ரிப்பேர்ட் மெரிடைம் வார் அகெயின்ஸ்ட் யூஎஸ். பல்வேறு கடல் வழிகளை அமைத்து 3 கடற்படைகளையும் ஒருங்கிணைத்து முகாமிட்டு போரை நடத்தி வரப்போகிறார்கள். இப்பொழுது ஈரானுடைய கர்கு தீவு தான் ரொம்ப முக்கியமான தீவு. உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய ஒட்டுமொத்த வளைகுடா பகுதிகளிலே பாதிக்கப்படும் என்பதனால உணர்ந்து கொண்ட ஈரான் இராணுவ தலைமை இந்த டக்காவரான் மரபுவழி படைகள், கன்வென்ஷனல்
வீரியமான போரை நடத்துவதற்கு அவங்க ரொம்ப தெளிவான திட்டத்தை தீட்டியிருக்கிறாங்கங்கிறதும் நேற்றைக்கு நமக்கு கிடைத்த மிக முக்கியமான இராணுவ செய்தி. இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால் சிச்சுவேஷன் ரூம் அப்படிங்கிறதுல த சீக்ரெட் டிஸ்கஷன் வாஸ் டன். என்னன்னா சிச்சுவேஷன் ரூமில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ், மார்க்கோ ரூபியா, பீட் ஹெர்ட்ஸ் சிஏனுடைய உளவு அமைப்பு தலைவர் மற்றும் ஜான் பாஸ்டன் போன்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த சீக்ரெட் டிஸ்கஷனில் நேற்று முன்தினம் நடந்ததாக தகவல்கள் வந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான நேரங்களில் தான் இந்த சிச்சுவேஷன் ரூம் அப்படிங்கிறதுல அவங்க ஈடுபடுவாங்க. அமெரிக்க அதிபர் இஸ்ரேலை போல ஒரு நாடுலாம் கிடையாது, தியாகத்தான நாடு, அறிவாளிகள் நாடு, தைரியமான நாடு, கோழைகளை போன்றல்ல, கடைசி வரை நமக்காக அவர்கள் நின்றார்கள், நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று வழக்கம் போல அமெரிக்க அதிபர் பாராட்டுகிறார் இஸ்ரேலை. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அமெரிக்காவுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் கமலா ஹாரிஸ் அவர் கடும் குற்றச்சாட்டு, எஃப்சினுடைய ஃபைல் தான் அமெரிக்காவுக்கு அரசியல் காரணங்களுக்காக ட்ரம்ப் ஒட்டுமொத்த யுஎஸ்னுடைய நலன்களையே அவர் அடகு வைத்து விட்டார், இது உலக நாடுகள் மத்தியில் கேவலப்படுத்தி விட்டார் என்றெல்லாம் அவர் மிக கடுமையாக சீறியிருக்கிறார். இதற்கிடையில் உச்சபட்ச தலைவருக்கு சமநிலை இருக்கக்கூடிய ஈரானுடைய முகமது பாக்கர் கலிபாப் ஒரு பதிவில் அமெரிக்க அதிபர் நேற்று இரவு 1 மணி நேரம் போர் தொடர்பாக 7 வெவ்வேறு விடயங்களில் முன்வைத்தார். 7 விஷயங்களை முன்வைக்கிறார். இந்த 7 விஷயங்களும் முழுக்க பொய்யானவை என பக்கர் கலிபாப் சொல்லியிருக்கிறார். இந்த பொய்களால் அமெரிக்கா யுத்தத்தில் வெற்றி பெறவில்லை, அவங்க பேச்சுவார்த்தைகளிலும் எந்த ஒரு முன்னேற்றையும் தராது, அவங்கெல்லாம் பொய்யர்கள் என்று பக்கர் கலிபாப் சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய தலைவர், சபாநாயகர், இப்பொழுது நாட்டை வழிநடத்தி கொண்டிருப்பதே அவர்தான். அவர் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, பக்கர் கலிபார், எங்கள் உச்சபட்ச தலைவர்களை கொலை செய்தவர்கள் இந்த அமெரிக்க வாதிகள், முப்படை தளபதிகள் கொல்லப்பட்டாலும் நாங்கள் அசராமல் போரை நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம், உடனடியாக நாங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டோம். 180 அமெரிக்க ட்ரோன்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியதிலிருந்து எங்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய வல்லமை குறித்து அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் ஏவுகணைகள் மூலம் நாங்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஸ்டெல்த் விமானங்களை நெருங்கியிருக்கிறோம். அமெரிக்காவுக்கு நிறைய பணம் இருக்கிறது, அமெரிக்காவிற்கு ஆயுதங்கள் இருக்குது மற்றும் தொழில்நுட்ப சாதனங்கள் இருந்தும் அவர்கள் தங்கள் அடிமைகளான யூதர்களுடைய ஆலோசனை நம்புகிறார்கள் என்றும் பக்கர் கலிபா கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஹிஸ்புல்லா படைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அவர்கள் எங்களுக்காகத்தான் இந்த போரிலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஹிஸ்புல்லா படைகளுக்கு நாங்கள் துணை நிற்போம், அவர்கள் எங்களுடைய ஆட்கள் என்றும் ஈரானுடைய பக்கர் கலிபாப் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கா ஃபஸ்ட்டு அல்ல, அவர்களுக்கு எப்போதுமே இஸ்ரேல் தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாரு. அமெரிக்கா இப்போ ஏன் எங்கள்கிட்ட சமாதானத்துக்கு வராங்க தெரியுமா? ஈரானுடைய தலைவர் சொல்கிறார், அமெரிக்கா இப்போ எங்கள்கிட்ட ஏன் சமாதானத்துக்கு வரான்னா, உண்மையை சொன்னால் அமெரிக்கா தான் எங்கள்கிட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ரொம்பவே கெஞ்சினாங்க. ஆனால் உண்மையான மனிதராக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் தான் அவங்கள்ட்ட போனோங்கிறத தைரியத்தோடு தனது சோசியல் ட்ரூத் தளத்தில் அவர் பதிவு செய்வாரா என்று சவால் விட்டுருக்கிறார். த ஹவுஸ் சேலஞ்ச் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஈரான் இப்போ எல்லா நிலைகளிலும் மாபெரும் வெற்றி பெற்றது என்று கூறிய திரு கலிபாப், அமெரிக்கா இந்த கடற்படையின் தடை தொடர்ந்தால், இந்த மாதிரி அவர் இங்கே டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஹர்மூஸ் நீரிணை திறந்திருக்காது, நாங்கள் கதவடைப்பு செய்வோம், இந்த நீரிணை வழியாக செல்லும் எல்லா போக்குவரத்துகளும் ஈரான் நியமிக்கப்பட்ட எங்களுடைய அதிகாரத்தில் தான் போகணும், எங்களுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு நான் ஊடகங்கள் வாயிலாக போர் நடத்துவது மற்றும் பொதுமக்கள் எண்ணத்தையும் கருத்தையும் வடிவமைப்பது போரின் ஒரு முக்கிய பகுதி. பொதுமக்களுடைய இன்டென்ஷன், அவர்களுடைய எண்ணங்களை வடிவமைப்பது தான் முக்கியம் என்று கலிபாப் கூறினார். ஆனால் ஈரான் மக்கள் இத்தகைய தந்திரங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் முகமது பக்கர் கலிபாப் கூறினார். என்னதான் அவர்கள் உள்ள ஸ்டார்லிங்ஸை கொடுக்குறாங்க, உளவுகாலைகள் கொடுக்குறாங்க, எங்கள் மக்கள்கிட்ட அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த தொடர் முயற்சி ஒருபோதும் பலிக்காது என்பதையும், அது பலிக்கவில்லை என்பதும் நாம் இப்பொழுது ஈரானில் பார்க்கிறோம். மேலும் பக்கர் கலிபாப் என்ன சொல்கிறார்னா, உண்மையான மற்றும் துல்லியமான போர் தொடர்பான பேச்சுவார்த்தை செய்திகளை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பில் பேட்டியிலும் சமூக வலைத்தள கணக்கிலும் படிக்குமாறு
முகம்மது கலிபா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அவ்வளவு பொய். எங்களுடைய அஃபீஷியல் நியூஸை நீங்கள் படிங்க. இது ட்ரம்பை நேரடியாக தாக்குற வழியில் அமைந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய 10 கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதாக அறிவிப்பு செய்தது என்பதே ஒரு தந்திரோப ரீதியான நடவடிக்கை தான். ஆரம்பத்தில் அப்படி சொல்லி தான் அவர்கள் போர் நிறுத்தத்திற்கு வந்தார்கள். அதற்கு பிறகு 10 கோரிக்கைகளும் ஏற்க மறுத்து விட்டார்கள். இந்த 10 கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம், ஆனால் மறுத்து விட்டார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை அணு ஆயுதம் எப்போதும் நாங்கள் கொடுக்கப்படாது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் கடைசி வரை போர் செய்வோம். மரணம் எங்களுக்கு எந்த விதமான அச்சத்தை ஏற்படுத்தாது. இது மணிமகுடம், அவர்கள் கோலைகள் என்றும் திருப்பி பக்கர் கலிபாப் சொல்கிறார். இப்போ இந்த தலைவர்களை கொலை செய்வது ஈரானில் ரொம்ப ஒரு பெரும் பிரச்சனை தான். அதற்காக இப்போது உளவு அமைப்புகளை வேட்டையாடக்கூடிய நடவடிக்கை தொடர்கிறது. தூக்கிலிடுகிறார்கள். படுகொலைகளையும் கூட ஈரானுடைய அரசு செய்கின்றது. ஏனென்று சொன்னால், என்னதான் ஏஐ தொழில்நுட்பத்தில் அவர்கள் துல்லியமாக பிரிசிசிவ் அட்டாக் செய்தாலும் ஒரு தலைவன் இங்கே இருக்கிறார் என்பதை காட்டி கொடுக்காமல் கொலை செய்வது சாத்தியமில்லை. அதனால் ஈரான் அமெரிக்காவோடு பேசிவிட்டு வருகின்ற போது கூட அந்த விமானத்தை தாக்கி அழிப்பதற்கான திட்டம் போட்டார்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் எவ்வளவு மோசமான ஒரு ஆளுமைகள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ ஈரான் நான் சொல்கிற மாதிரி மெரைன் ஃபோர்ஸை களத்தில் இறக்கிட்டாங்க. இது போரை நாளை அநேகமாக ஆரம்பிக்கலாம். இந்த மெரைன் ஃபோர்ஸை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டக்காவரான் பர்பாய், இது மெரைன் படை என்று தான் பெர்ஷியன் மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. டக்காவரான் பர்பை, இதுதான் இப்பொழுது ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் கடலில் இறக்கியிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் உண்மையிலேயே ரொம்ப நடுக்கத்தில் இருக்கிறார், ஃப்ரக்ஷேஷன், விரக்தியில் இருக்கிறார், பயத்தில் இருக்கிறார். இந்த படைகள் கடலில் மட்டுமல்ல, தரையிலும் வாகனங்களைப் போல பாதிக்கும். அதே நேரத்தில் 115 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்குதலும் நூற்றுக்கணக்கில் வச்சிருக்கிறாங்க. AK-47 லேசர் தொழில்நுட்பம், டிஃபென்ஸ் எல்லாமே இருக்கிறது. ஏவுகணைகள், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர், விசேட பயிற்சி பெற்றவர்கள் தான் இந்த டக்காவா படைகளை அவர்கள் கடல் மணல் மற்றும் கடல் பகுதிகளே பெரிய அளவில் அவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தெளிவாக முடிவு செய்துவிட்டது. இந்த போரில் ஈடுபட்ட நிலையில் பதட்டம் உலக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. அதை மாதிரி இந்த அர்தஸ் கடற்படை, நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி மரபு வழிப்படை, இது ஒரு மரபு வழிப்படை என்று சொன்னால் இது தாக்குதல் வல்லமை கொண்ட, இட் இஸ் அ கன்வென்ஷனல் த வார்ஃபர் டைம் அண்ட் சிஸ்டம்ஸ் பெட்டாலியன் ஹிடன் ரன். As a quick response, the maritime unit, it has a multi-dimension attack. The forces to be full prepared maritime, the war against US. பல்வேறு கடல் வழிகளில் அவர்கள் 3 கடற்படைகளையும் ஒருங்கிணைத்து தான் இந்த போரை நடத்துகிறார்கள். கர்க் தீவில் அடிப்பார்களா என்பது இன்று இரவு தெரியும். பேச்சுவார்த்தைகளுக்கான எந்தவித சாத்தியக்கூறும் இல்லை. ஈரானுடைய இந்த டக்காவரான் மரபொலி படைகள் இப்பொழுது கடலை எதிர்கொண்டிருக்கிறார்கள். தெளிவான திட்டம் தீட்டி வருவதாக தகவல் வருகிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.